எப்பயுமே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் தான் பண்ணுவாரு. பட் அவர் என்ன நெனச்சுக்கிட்டாருன்னா, நான் வந்து இன்னொரு வாட்டி வந்து இதே கப்பல வந்து எடுத்து நான் வந்து நடத்தணும். பணமும் வாங்காம, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாம, ரொம்ப சின்சியரா, ரொம்ப பியூரிட்டியோட அந்த புக்ஸ் வந்து எழுதி குடுத்திருப்பாரு. அதனால எனக்கு கிட்டக்கா இருக்கிற மாதிரி, "நீ வந்து யாராவது இருந்தா எனக்கு சொல்லு" அப்படின்னு அனஸ்தேசியாவ கேட்குறாங்க. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம முதல் கண்ணாக நம்மளுடைய குருவான பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களையும், நம்மள படைச்ச இறைவனையும் வணங்கி, அன்போட வணங்கி நாம வந்துட்டு இந்த புக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். அனஸ்தேசியா சப்ஜெக்ட் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். ஏன்னா, அனஸ்தேசியா சப்ஜெக்ட் வந்துட்டு நம்மள பத்தியே நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு மனிதன்னா எப்படி வாழணும்? அ எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும்? எப்படி வந்து நாம வந்து ஒரு வாழ்க்கை முறையை, சரியான ஒரு வாழ்க்கை முறையை எப்படி நம்ம வந்து வச்சுக்கணும்? எதெல்லாம் நெகட்டிவ்? அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளிய வர்றது? ஸோ அதுக்கு எல்லாமே வந்து யுனிவர்சல் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அப்படின்ற விஷயங்கள அனஸ்தேசியா புக் வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸோ நேத்து சுருக்கமா நம்ம பார்த்தோம். மொத்தத்துக்கு விளாடிமிர் மிக்ரே வந்துட்டு ரொம்ப அதாவது என்ன சொல்றது? அ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த புக்க வந்து எழுதியிருப்பாரு. பட் அவருடைய சின்சியர் எஃபர்ட்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். விளாடிமிர் மிக்ரே வந்து எப்பயுமே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் தான் பண்ணுவாரு. அவருக்கு அந்த என்ன சொல்றது? இருக்கிறது இல்லாத மாதிரியும், இல்லாதது இருக்கிற மாதிரியும் பார்க்க தெரியாது. அது ஆக்சுவலா. அதனால அவருக்கு வந்து எது எதெல்லாம் கரெக்ட்ன்னு தோணுச்சோ, அதுதான் பண்ணிட்டே போனாரு. பட் ஃபைனலி அவர் அந்த புக்க வந்து ரொம்ப, ரொம்ப பியூரிட்டியோட எழுதி முடிச்சுட்டாரு. இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா அந்த புக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து இவரு வந்து அந்த புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து நெனச்சுக்கிறாரு. அந்த 3 பசங்கள இன்னொரு வாட்டி அந்த இப்ப வந்து இவரு இந்த வியாபாரம் எல்லாம் விட்டுட்டாரு இல்லையா? பட் அவரு என்ன நெனச்சுக்கிறாருன்னா, நான் வந்து இன்னொரு வாட்டி வந்து இதே கப்பல வந்து எடுத்து நான் வந்து நடத்தணும். ஏன் அப்டின்னா, இன்னொரு வாட்டி நான் வந்து அந்த டைகா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு, எனக்காக கிடையாது. பட் அந்த புக் எழுதின அந்த 3 பசங்க இருக்காங்க இல்லையா? அந்த 3 பசங்க வந்து ஆக்சுவலி யூனிவர்சிட்டில வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற பசங்க. அந்த பசங்க வந்து அவங்களுடைய எக்ஸாம் டைம்ல கூட வந்து டைப்பிங்லாம் அடிச்சு ரொம்ப சின்சியரா வந்து இவருக்கு வந்து அ எந்த மணியும் வாங்காம, ஓகே. அ அ பணமும் வாங்காம, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாம, ரொம்ப சின்சியரா, ரொம்ப பியூரிட்டியோட அந்த புக்ஸ் வந்து எழுதி குடுத்திருப்பாங்க அந்த பசங்க. அவங்க மட்டும் இல்லன்னா, இவரால அந்த புக்க வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணியே இருக்க முடியாது. அவங்கள நெனச்சு அவரு வந்து சொல்றாரு, இந்த டைகா அ க்கு மறுபடியும் இந்த பசங்கள கூட்டிட்டு போணும். ஒரு வாட்டியாவது இவங்களுக்கு வந்து அனஸ்தீசியாவ நம்ம காட்டணும். அப்படின்னு ரொம்ப மன உருகி அவரு வந்து நெனச்சுக்கிறாரு. அதே சமயம் அவரு வந்து இன்னமும் நெறைய விஷயங்கள் அனஸ்தீசியா வந்து அ நெனச்சு பாக்குறாரு. அதுல வந்து ஒரு வாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது இந்த புக்கெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவரு ஒரு 3 டேஸ் அந்த அ காட்டுப்பகுதியில வந்து ஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா? அப்ப கடைசியா இவரு வரதுக்கு முன்னாடி அ அனஸ்தேசியாவ கேட்குறாங்க. "உனக்கு வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. கடவுள பத்தியும், மனிதர்கள பத்தியும் நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா என்னால ஒவ்வொரு வாட்டியும் உன்கிட்ட வர முடியாது இல்லையா? அதனால எனக்கு கிட்டக்கா இருக்கிற மாதிரி நீ வந்து யாராவது இருந்தா எனக்கு சொல்லு" அப்படின்னு அனஸ்தேசியாவ கேட்குறாங்க. அப்ப அனஸ்தேசியா வந்துட்டு அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே புல்லுல வந்து படுத்துக்கிட்டு கைய வந்து இப்படி இப்படி இது பண்ணி, அவங்க தலைய வந்து இப்படி இப்படி அசைச்சு, அந்த யூனிவர்ஸோட அவங்க அந்த மாரி கனெக்ட் பண்றாங்க. இந்த மாரி இப்படி பண்ணுவாங்க. இப்படி மேல கீழ அந்த மாரி அவங்க வந்துட்டு கைகள தலைய அப்படி அசைச்சுட்டு, அ ஸோ யூனிவர்ஸ் அந்த அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆயி
அவங்க பார்த்து, "ஆமா இருக்காங்க. ஒருத்தர் இருக்காரு உனக்காக." யாரு?" அப்படின்னா, "அவரு உன்னுடைய ஃபாதர்" அப்படின்றாங்க. சரி அனஸ்தீசியா நீ வந்து எப்பயுமே இவரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, கிண்டல் அடிச்சுக்கிட்டே, நீ எப்பயுமே கரெக்ட்டு" அப்படின்னு நீ நெனச்சுட்டு இருப்ப. எங்க அப்பா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அவருடைய கிரேவ் கூட அங்க தான் இருக்கு. ஸோ அவரு வந்து எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்னா, "சரி உனக்கு இப்போ எனர்ஜி இல்ல போல இருக்கு. அதனால உன்னால சரியா பார்க்க முடியல. பரவால்ல விடு. அ ய யாருமே இல்லனாலும் பரவால்ல" அப்படின்றாங்க. பட் அ அ அ ல அனஸ்தேசியா என்ன சொல்றாங்கன்னா, "லாடிமர் நான் வந்துட்டு ஆ எனக்கு எனர்ஜி கம்மியா போச்சு. அது உண்மதான். பட் ஆனா என்னுடைய விஷன் வந்து தவறா இருக்காது. அது வந்து சரியானதா இருக்கும். இரு கொஞ்ச நேரம்" அப்படின்னு அவங்க இன்னமும் டீப்பா அந்த செடார் மரத்துக்கிட்ட இன்னமும் டீப்பா வந்துட்டு அவங்க வந்து ஆ அம் அ நல்ல ஆழ்ந்த இதுல டிரான்சிஷன் மாதிரி நல்ல ஆழ்ந்த மாதிரி அவங்க போய் பார்க்குறாங்க. ஸோ அ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல ஆ ஆ இப்ப இவங்க கேட்ட சிச்சுவேஷன் எப்பன்னா, அவங்க வந்துட்டு லாடிமர் மீக்ரே அ அனஸ்தீசியா வந்து நெறைய வற்புறுத்தி கேட்டுட்டு இருப்பாரு. "உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால இது பண்ண முடியுமா? அத பண்ண முடியுமா?" அப்படின்னு. அதாவது நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அவங்க வந்துட்டு அ வெளி உலகத்துக்கு வ வரணும். வந்தா உன்ன வச்சு நான் வந்து நெறைய காசு சம்பாதிப்பேன். இந்த ஹீலிங் இதெல்லாம் வச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் அவரு கேட்பாரு. உன்னால வந்து இந்த டைகால இருந்து உன்னால அ வெளிய இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தார்ஷனிக்ஸ்லாம் நீ சொல்ற பரவால்ல. பட் ஆனா இந்த 3 இதெல்லாம் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கேட்கறாரு. அப்போ சரி வா நான் உனக்கு காட்டுறேன் எப்படி அப்படின்னு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப ஈஸி லாடிமர். நீ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த அர்த் முழுக்கையும் ஒரு ப்ளூ கலர் ஒரு லைட் மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு Google மேப் நம்ம எப்படி ஜூம் பண்ணிட்டே போவோமோ, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து அ ம் அ கிட்டக்க பார்த்துட்டே போன அப்படின்னா, உனக்கு நெறைய டார்க்ல இன்னமும் டார்க் கலர்ஸ்ல வந்து உனக்கு வந்து ஒவ்வொரு டாட்ஸா தெரியும். அந்த டாட்ஸ் உனக்கு எது ரொம்ப டார்க்கா இருக்கோ, அத வந்து நீ வந்து இன்னமும் கிட்ட கிட்ட பார்த்தா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் உனக்கு தெரிய வரும். இப்படிதான் நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அ சோ சோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு சீன் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அது வந்துட்டு ஒரு வயதான ஒரு அ ஒருத்தர், அவருடைய மனைவி அவங்க 2 பேரையுமே வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு ரொம்ப ஒரு அ மோசமான நிலையில வந்து கட்டி போட்டு கடத்தி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 1 மினிட் ஆனா, அவங்க 2 பேரையும் வந்து அவங்க வந்து ஒரு வந்துட்டு கொல்லப் போறாங்க. அது என்ன ரீசனோ எதுவோ சரி, கொல்லப் போறாங்க. ஸோ அப்போ விளாடிமிர் மிக்ரே வந்து, "சரி அப்ப இவங்கள காப்பாத்து" அப்படின்றாரு. அப்போ அனஸ்தேசியா வந்து, "இல்ல என்னால முடியாது. இது இவங்க வந்து இறக்கப் போறாங்க தான். இது வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால இத வந்து மாத்த முடியாது" அப்படின்றாங்க. "அ சரி இதுதான் உன்னால முடியுமா? சரி விடுமா" அப்படின்றாரு. அப்போ அனஸ்தேசியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, விளாடிமிர் வந்து உண்மையிலேயே அனஸ்தேசியாவ நம்பணும். நம்புனா தான் வந்து இந்த புக் எழுதுறதும், இந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள எல்லாருக்கும் போய் சேர்க்கறது, விளாடிமிரால நடக்க முடியும். ஏன்னா இவருக்கு அந்த நம்பிக்கை இல்ல அனஸ்தேசியா மேல அப்படின்னா, அவரு வந்து அந்த 100% பியூரிட்டியோட இந்த புக்க வந்து எழுத முடியாது. ஸோ அதனால அனஸ்தேசியா வந்து பார்த்துட்டு, ச்சே இவன் என்ன இப்படி கேட்கறான் அப்படின்ட்டு, அம் அ அ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு, இவங்க அப்படியே இவங்க எப்படி ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அவங்களே தண்டிச்சுக்கிற மாரி இருக்குமாம். அதாவது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ எல்லாமே வந்துட்டு, இவங்க எடுத்துக்கிட்டு, இவங்க வந்து அத வந்து தகிச்சுப்பாங்க. அந்த மாதிரி. அப்புறம் அவங்க உடம்பு ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு லைட் கலர்ல ஆயிடுமாம். ஒரு நல்ல கலர் இல்லையா அனஸ்தேசியா. அ அது வந்து அப்படியே ஒரு வெள்ளையா மாறிடுமா அவங்க உடம்பு ஃபுல்லா. அதாவது அந்த எனர்ஜி ஃபுல்லா வெள்ளையா போயிடும் அப்படின்னு. ஸோ அதே மாரி நடக்குது. ஸோ அது நடந்து முடிக்கும்போது, இவங்களுக்கு ஃபுல்லா அந்த எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகுது. ஆ இது ஆக்சுவலா உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் தான் அனஸ்தேசியா பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு
விஷயங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான இப்ப நம்ம பாக்குற எல்லா விஷயங்களுமே நம்ம எல்லாருக்குமே சேர்க்கறது லாடிமர் மீகிரேயும் அவங்க பார்த்திருக்காங்க. சோ அதனால வந்து அவருடைய நம்பிக்கைக்காக இவங்களுக்கு வந்து அது ஒரு சிச்சுவேஷன்ல பண்ண வேண்டியதா இருக்கு. இது எப்பயுமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ரூல் கிடையாது. பட் அ ஆனா அப்போ அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. சோ அந்த வயது அ வயதான அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து இவங்க வந்து காப்பாத்திடுவாங்க. சோ அதுக்கப்புறமா தான் வந்து இவரு இத கேட்கிறாரு. சோ அப்பதான் வந்து அ எனர்ஜி டவுனா இருந்தாலுமே வந்துட்டு, என்னுடைய விஷன்ல வர்றது வந்து கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இன்னமும் டீப்பா போயி கே அ பாக்குறாங்க. பாக்கும்போது, ஆமா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உன்னுடைய ஃபாதர் தான். பட் ஆனா ஃபாதர் ஃபியோடரேட் அப்படின்னு அவரு வந்து ஒரு சர்ச் ஃபாதர். ஸோ அ அனஸ்தீசியா வந்துட்டு கரெக்ட்டா அதாவது 26 வருடங்களுக்கு முன்னாடி அ நடந்த விஷயங்கள வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, அவங்க வந்து அப்படியே அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க விளாடிமிருக்கு. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அ நல்ல ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவோமா? அதாவது அவங்க எந்த காலகட்டத்துல இருக்கிற விஷயமா இருந்தாலுமே, அவங்களால இப்பதான் நடந்த மாதிரி அவங்களால பார்க்க முடியும். சோ அதுவும் எல்லாராலயும் முடியும் அப்படின்னும் அனஸ்தேசியா சொல்றாங்க. சோ அது அவங்களுக்கு மட்டுமே கிடையாது. ஒரு சில பிராக்டிசஸ்னால அவங்களால எல்லாராலயும் இத பண்ண முடியும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சோ அப்போ அவர் சொல்றாரு, அ 26 வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது அனஸ்தேசியா, நான் வந்து இந்த பூமிக்கு வந்த டைம்ல, நீ வந்து அந்த சர்ச்சுக்குள்ள படி எடுத்து வச்சிருக்க. அப்போ நீ வந்து அந்த சர்ச் ஒரு பெரிய சர்ச் இருக்கு போல ரஷ்யால. அ ட்ரினிட்டி செர்கேவ் அப்படின்னு ஒரு சர்ச்சுல இவரு வந்து உள்ள போறாரு. அ உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஃபாதர் ஃபியோடரிட் அப்படின்றவரு இவங்கள வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அவர் ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஃபாதர், ஒரு பெரிய ஹை லெவல் பிரீஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, அது ஒரு மிஷனரி அப்படின்னு சொல்றாங்க. அங்க செமினரி அப்படின்னா, அதாவது அது சர்ச் மட்டுமே கிடையாது. அது வந்து இந்த அ அவங்க பைபிள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க இல்லையா? அவங்க ப்ரீஸ்ட்லாம் தயார் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு யூனிவர்சிட்டி மாரி இருக்கு வச்சுக்கோங்களேன். சோ அங்க வந்து அந்த பை அ அந்த டீச்சர்ஸ உருவாக்குற இடமா இருக்கு அது. ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. ரிலிஜியஸ் காலேஜ் அப்படின்ற மாரி. இப்ப நம்ம வேத பாடசாலை இருக்கு இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கும் வந்துட்டு அவங்களுடைய சர்ச்சுக்கு சம்பந்தமான, பைபிளுக்கு சம்பந்தமான, இறை தொடர்பான விஷயங்கள்ல எல்லாமே வந்து ஒரு காலேஜ் மாரி வச்சு அதுல தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து ஒரு அ பெரிய அ என்ன சொல்றது? ஒரு அகாடமி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வெறும் அகாடமி மட்டும் கிடையாது. அவங்க நெறைய பேருக்கு வந்துட்டு அ அ இந்த நார்மலா சர்ச் மாதிரி கத்தீட்ரல் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய அ அ ஒரு நம்மளுடைய பிரமிட் ஷேப் மாதிரி தானே இருக்கும் சர்ச் ஷேப்பும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெறைய இருக்கு போல அங்க. அது வந்து ஒரு ஸ்டோன் தயார் பண்ண ஒரு சர்ச். ஸோ இவரு வந்து இங்க அதுக்குள்ள போறாரு. அந்த ஃபாதர் தியோடரேட்டும் வந்து இவரு கூட அ நல்லபடியா அவரு பேசுறாரு. பட் சரி ஞாபகப்படுத்திக்கோ லாடிமர், அங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீ வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள ஞாபகப்படுத்திக்க சொல்ற. அ எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. அ அன்னைக்கு நான் மொதல்ல உள்ள போனேன். அதுக்கப்புறம் அவரு வந்து ஃபாதர் வந்து வந்தாரு. என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அவரு எனக்கு நெறைய விஷயங்கள வந்து சொன்னாரு. ஒரு ஏதோ ஒரு அ செமினார் கூட இவரு அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஆ ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோடையும் உணவும் சாப்ட்டுருக்காரு. ஸோ அவங்க சர்ச் ஃபாதர்ஸ்லாம் வந்து சா சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட வந்து இவர உட்கார வச்சு சாப்பாடு வச்சிருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு ஃபாஸ்டிங் டேஸ் போல இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபாஸ்டிங் டேஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலா அ தயார் பண்ண உணவு போல இருக்கு அது. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அப்படின்னு சொல்றாரு. சரி இன்னமும் உனக்கு என்ன ஞாபகம் வருது? நீ வந்து அந்த இடத்துல என்னென்னலாம் ஃபீல் பண்ண? நீ ஒரு வாட்டி நெனச்சு பாரு விளாடிமிர் அப்படின்றாங்க.
அவர் வந்து ஐயோ என்னால முடியலையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப இது பண்றாரு. அனஸ்திஷியாவும் ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாடிமருக்கு வந்து இந்த மாதிரி எபிலிட்டிஸ் இல்ல இல்லையா? அதான் அனஸ்திஷியாவும் வந்து லாடிமருக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பதான் அவரால வந்து எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அவரும் வந்துட்டு அதெல்லாம் வந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த ஃபாதர் ஃபியோடரேட் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரை வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. அதாவது அந்த உணவு சாப்பிடுறாரு இல்லையா? அந்த லஞ்ச் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நெறைய விஷயங்களையும் காட்டுறாரு. அ ஒரு ஃபோட்டோ ஒண்ணு காட்டுறாங்க இவருக்கு. ஃபோட்டோ மீன்ஸ் ஒரு பெயிண்டிங். ஸோ அந்த பெயிண்டிங் என்ன அப்டின்னா, சரி ஞாபகப்படுத்தி பாரு அப்டின்னா, அது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங்கா இருந்தது. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது வந்துட்டு ஒரு பென்சில்ல வந்து சொலர்ந்து சொலர்ந்து அதாவது கொஞ்சம் டார்க், கொஞ்சம் லைட் அப்டின்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பென்சில எடுக்காம அப்படியே வரைஞ்ச ஒரு உருவமா ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. சோ அது என்னன்னே எனக்கு தெரியல. ஃபாதர் ஃபியோடரிட் எனக்கு காட்டிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டாரு. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அ ஒரு குகை மாரி, அதாவது ஒரு பேஸ்மெண்ட் மாரி இருக்கு போல. சோ கீழ இறங்கி கொ கொ அவ்வளவா பேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா கொஞ்சமா பேஸ்மெண்ட் அந்த மாதிரி. கீழ இறங்கி போயி ஒரு அவரு அங்க ஒரு ட்ரெஷரராவும் இருக்காரு. அந்த ஃபாதர் ஃபியோடரிட் அப்படின்றவரு. சோ இவருடைய ஸ்பெஷல் பர்மிஷனோட இவரு கூடவும் போயிட்டு அந்த ரூம்ல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இன்னொரு சேர் கூட அங்க இருக்கு போல. ஸோ, அந்த சேர் வந்துட்டு ஆமா அது ஒரு ஸ்பெஷல் சேரு. அதுல வந்து யாருமே உட்கார மாட்டாங்க அப்டின்னா, ஆனா நீ வந்து அதுல உட்கார்ந்த இல்லையா? அப்டின்றாரு இந்த அனஸ்தேசியா. ஆமா நான் அன்னைக்கு அ அந்த அந்த சேர்ல உட்கார்ந்தேன். அப்ப எப்படி இருந்துச்சு? நீ வந்து சொல்லு அப்டின்னா, ஆமா அன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் அந்த சேர்ல உட்கார்ந்ததுமே, ஃபாதர் ஃபியோடரேட்டு என் முன்னாடி தான் இருந்தாரு. ஏதோ ஒரு அ சம்மந்தமே இல்லாம கட கட கடன்னு ஒரு வாய்ஸ் வந்து என் மைண்டுக்குள்ள ஓடுச்சு. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அப்டின்றாங்க. சரி, அ நீ எப்பயாச்சு அந்த ஒரு வாய்ஸ வந்து டீகோட் பண்ண, உன்னுடைய மைண்ட வந்து ஆஃப் பண்ணி, அது நிதானமா கேட்கணும். அதுல என்ன இருக்கு அப்டின்னு நீ ட்ரை பண்ணியா? அப்டின்னா, இல்ல நான் இதுவரைக்கும் அந்த மாரி ட்ரையும் பண்ணல அப்டின்றாங்க. ஸோ அனஸ்தீசியாவுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ பெரிய ஃபாதர். அவ்ளோ பெரிய அவரு வந்துட்டு ஆக்சுவலா எல்லா ஃபாதர்ஸ் மாரியும் இருக்க மாட்டாங்க. இவரு வந்து ரொம்ப பியூரிட்டியோட இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அவ்ளோ ஒரு நல்ல மனுஷன். ஆ உன்ன போய் ஏன் வந்து அ தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே! அவரு வந்து உ உன்கிட்ட வந்து எப்பயுமே வந்து அ ரிலிஜியஸ் சப்ஜெக்ட்ட பத்தி பேசவே இல்ல இல்லையா? அப்டின்றாரு. ஆமா. நாங்க எப்ப போனாலுமே வந்துட்டு, ஒரு ஜெனரலான ஒரு சிச்சுவேஷன்ஸ், அதாவது அ நார்மலா நியூஸ்ல வர்றதும், ஒரு நார்மலான ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் நாங்க பேசியிருப்போமே தவிர, ரிலிஜியஸ் சம்மந்தமா வந்து அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டாராம். எனக்கு வந்து அதுதான் ஒண்ணுமே புரியல லாடிமர். நீ உன்னுடைய என்ன சொல்றது? உன்னோ உ உன்னோட இந்த மோசமான லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே இது பண்ணி, அ அப்ப கூட உன் மேல இன்னைய வரைக்குமே, இந்த நொடி வரைக்குமே உன் மேல அவரு வந்து அளவு கடந்த நம்பிக்கைய வந்து வச்சிருக்காரு. உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் அவரு வந்து பார்த்துட்டு, உனக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னு தான் எனக்கு புரியல. உன்கிட்ட அவ்வளோ என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேன்து. நீ வந்து அ உனக்கு வந்து நீ பார்த்தான்னா, உனக்கு நல்லது, கெட்டது கூட ஒண்ணுமே தெரியாது. நீ இந்த வியாபார இதுல ஒண்ணு அதாவது அனஸ்தேசியாவ பொறுத்தவரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும். ரொம்ப கெட்டுப்போன ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும். அதாவது இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, நெறைய பெண்களோட பழகுறது, இது எல்லாமே லாடிமாருக்கு இருக்கும். ஸோ உன்ன மாதிரி ஒரு குப்பையான ஒரு லைஃப் ஸ்டைல வச்சிருக்கிற உன் மேல இவரு ஏன் நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆ சோ அப்படின்னு அவங்க வந்து இன்னமும் ஏதாவது அங்க நடந்துச்சா? நீ வந்து ட்ரை பண்ணு. நீ வந்து அ அ ஏதாவது உன்ன வந்து ஃபீல் பண்ணு. அந்த இடத்த ஃபீல் பண்ணு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ இல்ல எனக்கு வந்து எதுவுமே தெரியல. அ பட் ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அ இவரு வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு நாள் ஜஸ்ட் எல்லாருமே அங்க வந்து விசிட்டர்ஸ் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா,
இவரும் வந்து கடகடன்னு வெளிய போகணும். இவர் போனதுக்கு அப்புறமா அந்த கேட் கீப்பர் வந்து அ அந்த கேட்ட மூடணும். பட் ஆனா இவருக்கு ஒரு மியூசிக் வந்து ஏதோ அந்த சால்மன்னா ஒரு ராஜா. அதாவது நம்ம எப்படி ராமர் அப்படின்னு அவரும் ஒரு ராஜா தானே. அந்த மாதிரி சால்மன வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு நல்ல உன்னதமான ஒரு கடவுள் நிலையில பார்க்கக்கூடியவங்க. ஸோ அவரே வந்து ஒரு வயலின ப்ளே பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரு மியூசிக் வந்து கேட்டுச்சு. ஸோ அது ரொம்ப இனிமையா இருந்தது. ஆ என் உடம்புல இருக்கிற எல்லா இதுவுமே வந்து அ அ எல்லா அம் நெகட்டிவிட்டியுமே போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிளசன்ட்டா இருந்தது. இன்னமும் எனக்கு கேட்கணும் அப்படின்ற மாரி அந்த மியூசிக் இருந்தது. ஸோ நான் என்னதான் வெளிய போகணும் அப்படின்னு நெனச்சாலுமே, அந்த ஒரு மியூசிக் கேட்டுட்டு நான் அப்படியே அமைதியா நின்னுட்டேன் அப்படின்றாங்க.